வணக்கம் மக்களே! டேம் கிளீனர் மட்டும் இல்லாம, நம்மளோட ஃபுட் செயின் அதாவது உணவுச் சங்கிலியில முக்கிய பங்கு வகிக்கிற முதலைகள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலைகள்ல வந்து குரோக்கடைல், அலிகேட்டர் அப்படின்னு நம்ம 2 வகையில சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம அமராவதி டேம்ல இருக்க அமராவதி முதலை பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். இங்க நம்ம முதலைகள பத்தி நெறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த முதலை பண்ணைக்கு வர முடியாத எல்லாரும் எங்க கூட டிஜிட்டலா சேர்ந்து, இந்த முதலை பண்ணையில முதலைகள ரொம்ப பக்கத்துல பார்க்கறது மட்டும் இல்லாம, அந்த முதலைகள பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மாரி பார்க்குறப்ப, அத பத்தி நெறைய நாலேட்ஜ் கெயின் பண்றது மட்டும் இல்லாம நெறைய தெரிஞ்சுக்குவாங்க. முதலைகள் நீரில், நிலத்துல 2லயுமே வாழக்கூடிய வகைகள். அது நீர்ல எவ்வளோ அழகா நீந்திட்டு போகுதுன்றத நீங்க பார்க்கலாம். முதலைகள் வந்து ஒரு டேம் கிளீனர். அதாவது அதுல அ ஆறுல எங்க இருக்கோ அந்த முதலைகள் அந்த நீர்நிலைகள்ல உள்ள நீர வந்து சுத்தம் பண்ணும். அதுல வந்து ஏதாவது உயிரினங்கள் இறந்து போனாலும், அத சாப்பிடுறது மூலமாவும் அத வந்து கிளீனா வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம, அது வந்து ஒரு உணவுச் சங்கிலியிலே முக்கிய பங்கு வகிக்குது. இந்த முதலைகள வந்து இந்த அமராவதி குரோக்கடைல் ஃபார்ம்ல எப்படி பாதுகாக்கிறாங்கன்றது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபார்ம் வந்து 1976ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டேம்ல நம்ம பக்கத்துல பார்க்கலாம். கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதலையோட முட்டையெல்லாம் அ கிடைக்கிற இடத்துலலாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து, அத வந்து இங்க வச்சு, அத சின்ன குட்டியில இருந்தே பராமரிச்சு இங்க வளர்ப்பாங்க. அதான் இந்த அமராவதி டேம்ல. இது வந்து நம்ம இந்தியால உள்ள இந்த மாரி முதல பண்ணைகள்ல இது ஒரு பெரிய முதல பண்ணைன்னு சொல்லலாம். முதலைகள் பொதுவா ஒரே நேரத்துல 10 டூ 15 எக்ஸ் வந்து முட்டையிடும். இந்த முட்டைகள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 110 டேஸ்லயே 110 நாள்லயே வந்து குஞ்சு பொரிச்சிரும். இந்த குட்டி முதலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, 7 டூ 10 இன்ச்சஸ் அதாவது 7 அங்குலம் தான் இருக்கும் அப்டின்னா வந்து நம்மளால நம்ப முடியாது. அது எவ்வளோ பெருசா அது மாறிருது. ஆ, இங்க பார்த்தீங்கன்னா, முதலைகளுக்கு வந்து நாக்கு வந்து நம்மளுக்கு இருக்க மாரி தனியா இருக்காது. அது ஒட்டி இருக்கும். அதனால வந்து அது இரைய வந்து மென்னு சாப்பிட முடியாது. அது இரைய கிழிச்சு முழுங்க தான் செய்யும். அதுக்கு வந்து செரிமான மண்டலம் வந்து நம்ம நல்லா வந்து ஒரு கல்லையும் எவ்வளோ பெரிய எலும்புனாலும் கரைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இந்த முதலைகளோட வாழ்நாள் காலம் பார்த்தீங்கன்னா, 30லேருந்து 150 வருஷங்கள் அந்த முதலைகள் உயிர் வாழும். இந்த அமராவதி அணையில இந்த மாரி சின்ன சின்ன முதலைகள்ல இருந்து பெரிய முதலைகள் வரைக்கும் வந்து பார்க்கலாம். இப்படி ஒரு அழிந்துட்டு வர இனங்கள வந்து இந்த மாரி பண்ணைகள்ல வச்சு பாதுகாப்பாங்க. இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் கிடைக்கிற அந்த முதலைகளோட முட்டைகள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து, இங்க இருந்து அத குஞ்சு பொரிக்க வச்சு, அதிலிருந்து வர முதலைகள வந்து ஃபுல்லா அத பார்த்துக்கிறாங்க. அதுக்கு உணவளிக்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க, கேர் எடுத்து. இந்த முதலை பண்ணைகளுக்கு மக்கள் பார்க்க அனுமதி இருக்கு. ஸோ மக்கள் வந்து எல்லாரும் போய் வந்து அத பார்க்கலாம். அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பார்க்கணும். எப்படி நம்ம காட்டுப் பகுதிகள்ல போனா அனிமல்ஸ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாரி இந்த இடங்கள்லயும் வந்து அத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ப. நம்ம இதுக்கு முன்னாடியே அணக்கரைன்ற வில்லேஜ்ல வந்து மக்கள் வந்து அந்த முதலைகளா வாழ்றத வந்து நம்ம பார்த்தோம். ஆ அந்த மாரி நம்ம வந்து அத கேர் எடுத்து எந்த அனிமல்ஸையும் நம்ம பார்த்துக்கணும். ஆ இந்த முதலை பண்ணையில இந்த மாரி நெறைய வகையான முதலைகள வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. இப்ப நீங்க பார்க்கலாம் இந்த முதலை இனத்திலோட அந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரீன் கலர்ல நல்லா டிஃப்ரெண்ட்டா இருக்கத பார்க்கலாம். இந்த மாரி டிஃப்ரெண்டான நம்ம வகைகள வந்து இங்க நம்ம பார்க்கலாம். இந்த அமராவதி முதலை பண்ணையில வந்து நெறையா இருக்கு. அந்த முதலை எப்படி நடந்து போகுதுன்றத பார்க்கலாம். அதாவது முதலைகள் வந்து மோஸ்ட்லி நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அது எந்த ஒரு மோஷனும் இல்லாம, நகராம அப்படியே இருக்க மாரி ஒரு சிலை மாரி இருக்கும். நம்ம பார்த்தோனே இது சிலை தானா முதலையா அப்படின்ற மாரி தான் இருக்கும். அங்க வர எல்லாருமே சொன்ன வார்த்தைகள் அதான். இது வந்து பாதி வந்து சிலை, பாதி முதல அப்படின்ற அளவுக்கு எல்லாரையுமே வந்து அது அ அந்த மாரி ஒரு குழப்பமான நிலையிலே இருக்க மாரி வச்சிருந்தது. அதோட அசைவுகள பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இப்ப அந்த ஒரு முதல வந்து நடந்து போறத நீங்க பார்க்கலாம். அடுத்ததா வந்து நம்ப முன்னாடியே சொன்ன மாரி வந்து முதலைகள் இல்ல எந்த அனிமல்ஸா இருந்தாலும் அத வந்து நம்ம ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பார்க்கணும். நம்ம போயிருந்தப்போ ஒரு நெறைய ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஆ இந்த மாரி நெறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதுக்கு வந்து கூண்டுக்குள்ளார தானே இருக்கு, உள்ள தானே இருக்கு அப்டின்ற இல்லாம, அத வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பார்க்கணும். அங்க எல்லாரும் ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கத நீங்க பார்க்கலாம். அடுத்ததா இந்த முதலைகளோட முக்கியமானதான எப்படி டெய்லி வந்து அதுக்கு உணவளிக்கிறாங்க. அ அதுக்கான வேலைய வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து அந்த அணைக்கரை வில்லேஜ்ல வந்து மக்கள் வந்து பக்கத்திலேயே அத பார்க்குறத வந்து நம்ம பார்த்தோம். அந்த மாரி அ இந்த பணிய செய்றதுக்கும் வந்து ஒரு தைரியம் வேணும். அது எவ்வளோ அழகா அத பார்த்துக்கிறாங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அந்த முதலைகளும் எதுவும் பண்ணல. அவங்களும் வந்து அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, அதுக்கு எப்படி உணவளிக்கிறாங்கன்றத நீங்க பாருங்க. இது வந்து அந்தந்த டயத்துல தான் அந்த இத நீங்க பார்க்க முடியும்.
உங்களுக்காக டிஜிட்டலா நாங்க இங்க காட்டுறோம். நீங்க அந்த உணவு எப்படி அந்த முதலைகளுக்கு குடுக்குறாங்கன்றத நீங்க இப்ப பார்க்கலாம். அ இந்த இடத்துல தான் இப்படி நெறைய இடம் இருந்துச்சு. சின்ன சின்ன முதலையிலருந்து பெரிய முதலைகள் வரைக்கும் இருந்துச்சு. இந்த டேம்ல இந்த பண்ணையில இருக்க ரொம்ப பெரிய முதலை வந்து இதுதான். அந்த முதலையும் நீங்க பார்க்கலாம். அதுக்கு உணவளிக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். இந்த மாரி தான் டெய்லி இந்த முதலைகளுக்கு வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அத நீங்க எங்க கூட டிஜிட்டலா இங்க நீங்க பார்க்கலாம். இந்த மாரி நம்ம எல்லா அனிமல்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்தையும் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அத நம்ம டிராவல் பண்ற இடத்துலயே வந்து அத எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும். அது மாரி அந்த அனிமல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணணும். இயற்கைய சேவ் பண்ணணும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க பார்க்கலாம் இன்னும் 2 முதலைகள் வந்துருச்சு. அந்த முதலைகள் வந்து எப்படி ஃபுட்ட வந்து சாப்பிடுதுன்றத பார்க்கலாம். நமக்கு அது பார்க்கவே பயமா இருந்தது. உங்களுக்கு இப்ப பக்கத்திலேயே தெரியும். அந்த முதலைகள்லாம் எப்படி சாப்பிடுது அப்படின்றத. அவங்க வந்து அது கொஞ்சம் தைரியமா அத வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முதலைகளுக்கெல்லாம் ஃபுட் குடுத்ததுக்கப்புறம், அங்க சின்ன சின்ன முதலைகள், பேபி குரோக்கடைல் அதுக்கெல்லாம் குடுப்பாங்க. அத பார்க்கலாம். முதலைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு குடுக்குறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அத நீங்க பார்க்கலாம். இப்ப அடுத்ததா வந்து அங்க இருக்க சின்ன சின்ன முதலைகள், அப்புறம் அந்த அ பேபி குரோக்கடைல் அதுக்கெல்லாம் வந்து ஃபுட் குடுக்க போறாங்க. அந்த ஃபுட் தான் இதில எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு எப்படி ஃபுட் குடுக்குறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். எவ்வளோ முதலைகள் இருக்குன்றத நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த முதலைகளுக்கு வந்து இப்ப லாஸ்ட்டா அந்த சைடு தான் வந்து பேபி குரோக்கடைல்ஸ்லாம் இருந்தது. அதுக்கு வந்து அந்த ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி சாப்பிடுதுன்னு இங்க பெரிய முதலைகளுக்கு குடுத்துட்ருக்காங்க. அத நீங்க பாருங்க. இன்னும் நல்லா தெளிவா அந்த முதலைகள் வந்து சாப்பிடுறத பார்க்கலாம். இந்த மாரி அமராவதி குரோக்கடைல் ஃபார்ம்ல வந்து நெறைய முதலைகள் இருந்தது. இந்த மாரி சென்னையிலயும் குரோக்கடைல் பேங்க் இருக்கு. நெறைய இடத்துல இருக்கு. இந்த மாரி இடங்கள்லலாம் போயி நம்ம அந்த அனிமல்ஸ வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த எல்லா முதலைகளும் குரூப்பா இருக்க இடத்துல வந்து சாப்பாடு குடுத்துட்ருக்காங்க. அது எப்படி எல்லாமே சேர்ந்து அந்த ஃபுட்ட சாப்பிடுதுன்னு நீங்க பார்க்கலாம். குரூப்பா அந்த முதலைகள் வந்து சாப்பிடுறது வந்து அதுவும் வந்து ஒரு அழகா இருந்தது. அங்க இன்னும் அந்த தண்ணிக்குள்ளார இருந்தெல்லாம் நாங்க போனதுலேருந்தே அந்த முதலைகள் வந்து அப்படியே ஒரே இடத்துல இருந்துச்சு. கரெக்ட்டா அந்த ஃபுட்டு சாப்பிடுற இடத்துக்கு அதுவும் வந்து தயாரா இருந்த மாரியே இருந்தது. அந்த டைம் வந்தோனே. அதே மாரி இப்ப எல்லா முதலைகளும் ஆக்டிவ் ஆயிருச்சு. ஆக்டிவா இல்லாத மாரி இருந்தது. இப்ப நீங்க பார்க்கலாம் எவ்வளோ முதலைகள் ஆக்டிவா இருக்குன்னு. இந்த தண்ணீலருந்து வெளியில வந்து அத சாப்பிட்டுட்டு இருக்குக. அந்த மாரி அந்த டயத்துக்கு அந்த முதலைகள் வந்து ஆக்டிவா அத சாப்பிடுறத பார்க்கலாம்.